ஹெல்லோ டைட்டன் ப்ரோஸ். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது வந்து வாவ் மேப்ல வந்து எப்படி வந்து தம்ப்நெயில்ஸ் வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட மொத்தம் 3 மெத்தட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதுல வந்து ஒன் பை ஒன்னா நான் வந்து சொல்றேன். அதுல உங்களுடைய வாவ் மேப்க்கு எது வந்து கரெக்ட்டா ஃபிட் ஆகுமோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வாவ் மேப் நீங்க கிரியேட் பண்றீங்க. அதையும் தாண்டி அதுக்கு ஒரு தம்ப்நெயில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து கிளிக் பைட்டா இருந்து சில பேர் உள்ள வந்து விளையாடுவாங்க. சில பேர் வந்து உங்கள ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து அந்த வாவ் மேப் உடைய அந்த வெப்பன்ஸ், கேம் பிளே அது புடிச்சு வருவாங்க. பட் அதுல வந்து ஒரு பார்ட் கண்டிப்பா வந்து தம்ப்நெயில்ல வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து எப்படி வந்து வாவ் மேப்க்கு தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ ஆஸ் யூசுவல் போல வந்து இந்த ஸ்டார்ட் பட்டன் மேல இருக்கக்கூடிய வாவ் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கிரியேட் உங்கள்ட்ட ஆல்ரெடி வாவ் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இல்லைன்னா அப்ளை பண்ணி மறக்காம வாங்கிக்கோங்க. இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. கிரியேட் பண்ணி உங்க டீம்மேட்ஸ் கூட நீங்களும் விளையாடலாம். தென் கிரியேட் அண்ட் நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேப் நான் வந்து சாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். நான் 3 மெத்தட் சொல்லி தரேன். 1, 2, 3 அது வந்து நீங்க எதுக்கு ஃபிட் ஆகுதோ அத தூக்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா 3யும் ரெடி பண்ணி வச்சு பாருங்க. நம்ம மேப்க்கு இதுக்கு ஓகே இது ஃபிட் ஆகும் அப்படின்னா, நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சொல்லி தரேன். ஒன் பை ஒன்னா நான் வந்து சொல்லி தரேன். அண்ட் நீங்க வாவ் வந்து கிரியேட் பண்றீங்க, இல்ல வாவ் ரிலேட்டடா வந்து கன்டென்ட் வேணும், அதுவும் தமிழ்ல வேணும் அப்படின்னா மறக்காம டேஞ்சர் சென்ஸ் கேமிங் வந்து ஃபாலோ பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சா சொல்றேன். இல்ல அப்படின்னா நான் பார்த்துட்டு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போய். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் போல நீங்க வந்து ஒரு ரீஸ்பான் வந்து எடுத்து வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லூட் பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து சாம்பிளாக வந்து ஒரு 2, 3 கன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் பேக்கில். ஸோ என்ன கன் வந்து ஆட் பண்ணலாம்? நச்சுன்னு இருக்கிற மாதிரி 2 கன் இருக்குமே. ஸோ நம்ம M4 ஆட் பண்ணிக்கலாம். 2 M4 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஷார்ட் கன் வச்சு நம்ம ட்ரை பண்ணி போகுமா? 5 பேரல் ஷார்ட் கன் எடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே வந்து நான் பம்பு கன் எடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிட்டு அண்ட் ஆஸ் யூஷுவல் போல் இஷ்யூ ஐட்டம் கொடுத்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து தமனா மெத்தட். ஸோ தமனா மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஒரு ரூஃபு இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ளோர் எதனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ ஓகே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் நல்ல கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லோ நான் யூஸ் பண்ணேன். அது நல்ல கேட்சியாக இருக்கும். அண்ட் தென் அதை காப்பி பண்ணி பக்கத்தில் இங்கிட்டு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ளே டெஸ்ட் கொடுக்குறேன். ஓகே இப்போ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மேலே போய் ஏறி நின்றுட்டு பேக்கில் இருந்து உங்கள் 2 கன்னையும் கழட்டி விட்டுருங்க. இப்போ கழட்டி விட்டோம் அப்படின்னா கன்று 2 இப்படி கீழே விழுந்துடும். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா மேலே இருக்க கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபுல் ஜூம் எடுத்துவோங்க. எடுத்துகிட்டு போய் கன்னை நல்லா செட் பண்ணி ஒரு ஃபோட்டோ, அவ்வளோதான். ஸோ இருங்க அப்லோடிங் காமிக்குது. சேவ் பண்ணி பார்ப்போம். வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொன்றில் தூரமாக வச்சு கூட இல்லை பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் கூட வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்துக்கோங்க. இது வேணாம், இது வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதுக்குள்ளே எடுத்துறாங்க. இப்போ வந்து இங்கிட்ட போட்டு லைட்டாக கொஞ்சம் தள்ளி இங்கிட்ட போட்டு இப்போ பார்க்கும்போது ஷேப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே அவ்வளோதான், நச்சுன்னு ஒன்று எடுத்தாச்சு. இதுக்கு பேர் வந்து தமனா மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்ப்போமா? ஓகே ஸோ நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து சமந்தா மெத்தட். ஸோ சமந்தா மெத்தட் வந்து இதோட கொஞ்சம் ஈஸி தான். ஸோ சமந்தா மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதுக்கு நமக்கு வால் தேவை. ஸோ ஆஸ் யூஷுவல் போல் ஃபேவர் எடுத்து வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் போய் நீங்கள் மோஸ்ட்லி க்ரீன் இல்லைன்னா ரெட்டு எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் யூஸ் பண்ணாலும் க்ரீனு, ரெட் யூஸ் பண்ணாலும் ரெட்டு. நான் 2 இதுலேயும் உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து இதில் இருக்கும் நேம் பார்த்துருக்கோங்க அப்படின்னா பில்ட்-இன் போர்ட் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 விசஸ் 1
ஸ்பேஸ் கொடுத்தோம்னா ஓகே. சரி, இப்போ வந்து எம் பம்ப் கன் ஃபைட் FIGHT. ஓகே, இப்போ நான் வந்து பம்ப் கன் ஃபைட் போட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஹியூஜ்னு மாற்றிக்கலாம். இதை வந்து ஒயிட் ஆஸ் யூஷுவல், ஏன்னா ரெட்டுக்கு ஒயிட்டு கரெக்டாக இருக்கும். சென்டர் கொடுத்துட்டு இதை நோன் கொடுத்துருங்க. சேவ் பண்ணும்போது கரெக்டாக சூப்பராக வந்து நிற்கும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு வியூ பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே இந்த 4 டையை கிளிக் பண்ணி டேக் அ ஃபோட்டோ இருக்கும். நல்லா ஜூம் போய்க்கோங்க. அவ்வளோதான், ஒரு கிளிக். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் வந்து சமந்தா மெத்தட். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் என்ன ப்ரோ ஒன்று இருக்குது அப்படின்னா, இது வந்து ஹன்சிகா மெத்தட். ஸோ ஹன்சிகா மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணணும். ஸோ லைக் நான் வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு வால் வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, சுற்றி ஒரு இவ்வளோ பெரிய சவர் வேணாம், இவ்வளோ வச்சுக்கலாம். இங்கே 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 வச்சுட்டு அவ்வளோ. ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு வியூ பாயிண்ட் அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஆஸ் யூஷுவல் போல் அந்த டைஸை கிளிக் பண்ணி டேக் அ ஃபோட்டோ கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் மோஸ்ட்லி போயிருங்க. இப்போ வந்து போயிட்டு இப்படி ஒரு கிளிக், அவ்வளோதான். இன்னும் வேணால் ஒன்று எடுத்துக்கலாம், நல்ல வியூ வர மாதிரி. சேவ் கொடுத்துருங்க மறந்துடாமல். அவ்வளோதான். ஸோ நான் கிட்டத்தட்ட பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து தமனா மெத்தட். இதில் வந்து கன்ஸை வந்து என்ன அப்படின்னா, பேக்ரவுண்ட் வந்து ஒரு பிளெயினாக வச்சுட்டு அதில் வந்து கன்னை ட்ராப் பண்ணி அதை எடுக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் தள்ளி வச்சு பெரிய கன்னாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சமந்தா மெத்தட். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வால் வந்து எடுத்துக்கோங்க. வால் எடுத்துகிட்டு அதில் வந்து பில்டின் போர்டு ஆட் பண்ணி அதில் வந்து டெக்ஸ்ட்டாக கொடுத்து பம்ப் கன் ஃபைட். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். அண்ட் என்ன டெக்ஸ்ட், வாட் இஸ் த மேப், அதை வந்து கிளியர்லி இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஷோ பண்ணும். ஸோ என்ன கன்னு, என்ன மேப்பு, 2vs2 3vs3 அந்த மாதிரி. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஹன்சிகா மெத்தட். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டேரெக்டாக இதுதான்ப்பா என்னோட வாவ் மேப் அப்படின்னு சொல்லி அந்த விஷுவலே வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ மொத்தம் 3 மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய வாவ் மேப்புக்கு வந்து எந்தது வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் எடுத்து வச்சு வாவ் மேப்பை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுடைய வாவ் மேப்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் இது வந்து கொண்டு போகும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து வாவ் ரிலேட்டடாக ஏதாவது கண்டென்ட் தேவை, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாவ் ரிலேட்டடாக கண்டென்ட்டுக்கு டேஞ்ச் ஏஜென்ட்ஸ் கேமிங்கை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.